கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலும் நாம் சபையாக கூடி வேத ஆராய்ச்சி செய்யவும், அதற்கு பிறகு நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கவும், கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பினைக்காக கர்த்தரை நாம் சபையாக ஸ்தோத்தரிப்போம். இன்றைய தினத்திற்காக பேதுரு எழுதிய முதல் நிருபம், பேதுரு எழுதின பொதுவான முதல் நிருபம், முதல் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 4ஆம் வசனம்: அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது பேசுகிற அடியேனுக்கு தகுந்த வார்த்தைகளை தாரும், கேட்கிற உள்ளங்களிலே கிரியை செய்தருளும். வீணான வார்த்தைகளை அலட்டாதபடிக்கு என்னுடைய வாய்க்கு ஆண்டவரே நீர் காவல் காக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இதன் மூலமாக நாங்கள் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளவும். ஆண்டவரே, பேதுரு ஏன் அன்றைய தினத்தில் உள்ள அந்த ஜனங்களுக்கு அந்த நிருபத்தை எழுதினார்? எங்களுடைய வாழ்க்கையை அதை உடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்களுக்காக இது வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை கேட்டுக்கொள்கிறோம். அடியேனையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்திக் கொள்ளும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற நாமத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. இந்த பேதுரு எழுதிய நிருபத்தை குறித்து கடந்த நாட்களாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதனுடைய அறிமுகமாக ஏன் பேதுரு இந்த ஜனங்களுக்கு அந்த பொந்து, கலத்தியா, கபத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா என்கின்ற தேசங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் எழுதினார்? அங்க இருக்கக்கூடிய பாடுகள் என்ன, கிறிஸ்தவர்களுக்குள்ள பாடுகள் என்ன, அந்த பாடுகளிலே அவர்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் அல்லது எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து எழுதி வருகிறார். பாடுகள் ஒரு மனிதனை கீழே விழும்படியாக செய்துவிடும். இருக்கிற நிலையிலிருந்து அவன் இனி எழும்பாத அளவுக்கு கொண்டு போய்விடும். இரண்டாவது, அந்த பாடுகளிலே நிலைத்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பேசி அவர்களை பலப்படுத்தும்படியாக இந்த பொதுவான நிருபம் எழுதப்பட்டது. இன்றைய தினத்திலே நாம் இந்த 4ஆம் வசனத்திலே இருக்கக்கூடிய கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன என்பதை இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க போகிறோம். இங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால், அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக, அதாவது சுதந்திரம், நித்திய சுதந்திரம். சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம் என்றால் என்ன என்றால், இதற்காக நாம் உழைக்க வேண்டியதில்லை, நாம் வேர்வை சிந்த வேண்டியதில்லை. இது சுதந்திரம் என்பது ஆங்கிலத்திலே இன்ஹெரிட்டன்ஸ் என்பார்கள், அதாவது பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்து. இங்க தமிழ்ல சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆங்கில வேதாகமத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் இன்ஹெரிட்டன்ஸ் என்கின்ற வார்த்தைக்கு அது பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்து என்பது நான் உழைப்பதல்ல, நான் வேர்வை சிந்தது அல்ல, நான் சம்பாதித்தது அல்ல. என் பெற்றோர்கள் எனக்காக அவர்கள் சம்பாதித்து எனக்கு கொடுக்கப்பட்டது, அல்லது என் தாத்தா எனக்கு அதுக்கு கொள்ளு தாத்தா அவர்கள் சம்பாதித்ததை என் தாத்தா வைத்திருந்தார். அதற்கு பிறகு என் தகப்பனார் காலத்திலே அந்த சொத்து எல்லாவற்றையும் விற்று இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். இப்படியாக பரம்பரை சொத்து, அதாவது கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற சுதந்திரம் என்ன என்றால், இது பிதாவாகிய தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை பிதாவாகிய தேவனால் நமக்கு அவருடைய சமூகம் கிடைக்கலாம், ரட்சிப்பு கிடைக்கலாம், நித்திய ஜீவன் கிடைக்கலாம், உயிர்த்தெழுதல் கிடைக்கலாம், பரலோகத்தில் வாசஸ்தலமும் கிடைக்கலாம். ஆனால் பேதுரு இங்கே சொல்லும் பொழுது அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். யாருக்கு இந்த சுதந்திரம் என்றால், மறுபடியும் பிறந்தவர்களுக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆகையாலே இந்த சுதந்திரம் என்ன, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய சொத்து என்ன
இந்த உலகத்திலே என் தகப்பனார் எனக்கு என்ன கொடுத்தார், அல்லது என்னுடைய தாத்தா எனக்கு என்ன சேர்த்து வைத்து போனார் என்று நாம் பல விதங்களாக பேசுகிறது உண்டு. அதாவது சுதந்திரம் நம்மால் உண்டாகிறது அல்ல, நம்முடைய உழைப்பினால் வருகிறது அல்ல, இது பரம்பரை சொத்து. அதற்கு பெயர் தான் இங்க வேதத்திலே சுதந்திரம் என்று எழுதப்பட்டது. அந்த சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரமா? அழியாதது, மாசற்றது, வாடாததுமான சுதந்திரம். அது எங்க இருக்குன்னா 5ஆம் வசனத்தில் சொல்றது, பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம் கடைசி பாகத்தில் உள்ளது. 5ஆம் வசனமுடைய கடைசி பாகத்தில் அது பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக ஒரு சொத்து சுதந்திரத்தை கர்த்தர் எடுத்து வைத்திருக்கிறார். அது கொடுக்க போகிறார். அது யாருக்கு என்றால் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு என்று நாம் வாசிக்கிறோம். இது 1ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டோம் என்பது எழுதப்பட்டது. மறுபடியும் எப்படி பிறக்கிறோம் என்றால் 22ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாகியபடினால் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு மன்னிக்கணும். 23ஆம் வசனத்துல இருக்கு, அழிவுள்ள வித்தினால அல்ல, என்றென்றைக்கும் இருக்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். நாம் ஜனிப்பிக்கப்பட்டோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய வசனத்தினாலே என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வசனத்தினாலே என்பதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். நாம் எப்பொழுது நாம் மறுபடியும் பிறக்கிறோமோ அப்பொழுது அவர் நமக்கு பிதாவாகி விடுகிறார். ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 15 நீங்க 17ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். அந்த நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்முடைய ஆளுநரை காட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமும் ஆமே. தேவனுடைய சுதந்திரம் புத்தூருடன் சுதந்திரமும் ஆமே. புத்தூரனை கூட நாம் மகிமைப்படுத்தி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியா? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரோ ஆமே, வாரிசுதாரர் தாமே. சுதந்திரராமே என்றால் அதனுடைய பொருள் என்ன? நாம் அவருடைய வாரிசுகள். அப்போ அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்தபடியினால் நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர் 1 அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இவரை சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக நியமித்தார். யாரை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் அவர்தான் வாரிசாக சுதந்திரவாளியாக நியமித்தார் என்பது இங்கு சொல்லப்படுகிறது. நாம் இந்த உலகத்திற்குரிய சுதந்திரத்துக்காக பிரயாசப்பட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது அழியக்கூடியது. ஒருவேளை நான் வீடு கட்டலாம், அந்த வீடு அழகாக வர்ணங்கள் பூசி பெயிண்ட் எல்லாம் அடித்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம். ஆனால் சில நாட்கள், சில வருடங்கள் கழித்த பின்பு அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழகெல்லாம் இழந்து காணப்படக்கூடியதா இருக்கும். ஆனால் தேவன் தருகிற சுதந்திரத்திலே அப்படிப்பட்ட ஒன்றும் இருக்காது. நமக்கு நித்திய சுதந்திரத்தை தரப்போகிறார். ஆகையால் இன்றைய தினத்தில் ஒரு 6 காரியங்களை இந்த சுதந்திரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று, சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம் என்றால் என்ன? இரண்டாவது, சுதந்திரம் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு தந்தாரா? கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்தாரா? மூன்றாவதாக, சுதந்திரத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன? சுதந்திரத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன? நான்காவதாக, சுதந்திரம் எங்கே இருக்கிறது? சுதந்திரம் எங்கே இருக்கிறது? ஐந்தாவதாக, அந்த சுதந்திரம் அது என்ன? சுதந்திரம் என்றால் என்ன என்று முதல்ல பார்த்தோம்.
அந்த சுதந்திரம் நமக்கு எப்படி கிடைக்கும்? சுதந்திரம் எப்படி கிடைக்கும்? ஆறாவதாக, அந்த சுதந்திரத்தை எப்பொழுது பெறுவோம்? அந்த சுதந்திரத்தை எப்பொழுது பெறுவோம் என்கின்ற 6 காரியங்களை கர்த்தருக்கு சித்தமானால் மிக சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, சுதந்திரம் என்றால் என்ன? ஏற்கனவே நான் சொன்ன வண்ணமாக, அதை நான் சம்பாதித்தது அல்ல, என் பெற்றோர்களாலோ என்னுடைய மூதாதையர்களாலோ எனக்கு கொடுப்பது என்பது பார்க்கிறோம். இதை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்றால், மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே ஒரு உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 37, 38. கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அன்புள்ளவனாக என்று கூறி 36ல இருந்து வாசிக்கின்றது. இன்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேலை ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அன்புள்ளவனாக என்று கூறி தன் குமாரனை அவர்களுக்கு அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொண்டு இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்ளும் காரணங்களை இவன் சுதந்திரவாளி, இந்த தோட்டத்திற்கு இவன் சுதந்திரவாளி. தகப்பனுக்கு பிறகு குமாரனுக்கு இருக்கக்கூடியதுதான் சுதந்திரம். ஆகையால் அந்த வேலைக்காரர்கள் இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்து விட்டால் இந்த சுதந்திரம், அதாவது இந்த சொத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ சுதந்திரம் என்பது பெற்றோர்களால் அல்லது மூதாதையர்களால் வரக்கூடியது, நாம் சம்பாதிப்பது அல்ல, நம்மால் வந்ததல்ல, நம் வியர்வை சிந்தி சம்பாதித்தது அல்ல. லூக்கா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்களுக்கு ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆட்சியை பார்ப்பதற்கு என் வீரத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று போதும். இங்கே எப்படி என்ன பார்க்கிறோம்? தகப்பனாராலோ சம்பாதிக்கப்பட்ட ஆஸ்தி சுதந்திரம் இருக்கிறது, அதை எனக்கு பாகம் பிரித்து தர வேண்டும். இதில் இந்த 2 வசனங்கள் ஏன் நாம் வாசித்தோம் என்றால், சுதந்திரம் என்றால் என்னன்னா, சுதந்திரம் என்பது நம்மால் சம்பாதிப்பது அல்ல, நாம் வியர்வை சிந்தி சம்பாதிப்பது அல்ல, இது நம்முடைய பெற்றோர்களோ மூதாதையராலோ சம்பாதித்து நமக்காக வைக்கப்படுகிறது தான் சுதந்திரம். சரி, இந்த சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு தருவாரா? அதாவது வாக்குதத்தம் செய்தாரா? நமக்கு கொடுக்க கர்த்தர் வாக்குதத்தம் செய்தாரா என்றால், ஆம், கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்குதத்தம் செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்கு வீதியிலே போய் கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குருடனானான். இதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரத்திலே அதை திரும்பவும் நினைவு கூறும்படி அங்கே பவுல் அதை சொல்லுகிறார். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நின்று அகிரிப்பா ராஜாவே என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் வசனத்தை வாசித்தால், அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. பரத்திலிருந்து எனக்கு ஒரு தரிசனம் வந்தது, அதற்கு நான் எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்கிறேன், கீழ்ப்படியாதவனாக நான் இருக்கவில்லை என்று சொல்லி 16ஆம் வசனத்துக்கு வருவோம். 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்கு உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்து நின்று அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி 18ஆம் வசனம், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக. இதுதான் தரிசனம். அவர் சொல்லுகிறார், கடைசியாக சொல்லும் பொழுது, அந்த பரம தரிசனத்திற்கு நான் என்ன தரிசனம் தந்தார் என்றால், நான் உன்னை புறஜாதியாரிடத்தில் அனுப்ப போகிறேன், நீ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக.
யார் பாவ மன்னிப்பு பெறுகிறார்களோ அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்பதை பவுலின் மூலமாக கர்த்தர் தரிசனமாகி சொன்னார். அதற்கு பிறகும் எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களிடத்தில் உன்னை அனுப்புவதனுடைய காரணம் என்னவென்றால், அவர்கள் இருளை விட்டு வெளிச்சத்திற்குள் வர வேண்டும், சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் அவர்கள் பெறுவார்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தார், உங்களுக்கு நான் சுதந்திரத்தை தருவேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம். அவருடைய சுதந்திரமாகும்படி, அந்த கான்டெக்ஸ்ட் நீங்க கவனிச்சு பாருங்க, எழுத்து எப்படி அவருடைய. என்னை இப்பொழுது ஒருவேளை என் மகனையோ என் பேரனையோ பார்த்து நான் என்ன சொல்லுவேன், நீதான் என்னுடைய வாரிசு, சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? பவுல் இங்க என்ன சொல்றாரு? பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தை கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி. இதை இன்னும் விளக்கும்படியாக நீங்க 14ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின், நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு, நம்மை சுதந்திரம் ஆக்கி கொண்டிருக்கிறார். 2 காரியங்கள். 12ஆம் வசனத்திலே நம்மை அவர் சுதந்திரமாக, அதாவது சொத்தாக நம்மை எடுத்துக்கொண்டார். அவருடைய சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கும்படியாக அச்சாரமாக ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். 14ஆம் வசனம் கடைசி பாகத்தில் இருக்கிறது. ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் நம்மை சுதந்திரமாகவும் எடுத்துக்கொண்டார். அவருடைய சுதந்திரமாக நமக்கு அட்வான்ஸ், அச்சாரம் என்பது அட்வான்ஸ், டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இந்த பொருள் எனக்குரியது, அதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். போதும். இந்த சுதந்திரத்துக்கு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்காக அவர்கள் வெளிச்சமாக ஒளியாக இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? தகுதி உள்ளவர்களாக்கி விட்டோம், தகுதி உள்ளவர்களாக மாறி இருக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலும் இந்த இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்திலையும் சரி 3ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது இந்த சுதந்திரத்தை குறித்து. அதாவது இந்த சுதந்திரத்தினுடைய பலன் இது 23ஆம் வசனம். கர்த்தராலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே. அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்தார் இல்லையா? ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். பேதுரு சொல்லும் பொழுது அந்த பாடுபடுகிற ஜனங்களை கண்ணீருடன் கவலையுடன் நாம் இருப்போமா மரிப்போமா தெரியவில்லை, கிறிஸ்தவன் ஆனதற்கு இவ்வளவு பாடுகளா என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நீ அதற்காக பயப்படாதே, இந்த உலகத்திற்குரிய சுதந்திரத்தை காட்டிலும் பரலோகத்தில் உனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. சுதந்திரம் என்றால் அது உன்னால் வந்ததல்ல, அவரால் கொடுக்கப்படுகிறது, பெற்றோர்களால் அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய பித்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு அவர் கொடுத்ததனாலே அவரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். அது 23ஆம் வசனத்தில் நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். யாருக்கு இது? எபிரேயர். வாங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம்
15ஆம் வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கை காலத்தில் நடந்த அக்கிரமங்களை உறுதிப்படுத்தி அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அழைக்கப்பட்டவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம். இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடியது நித்திய சுதந்திரம் என்கின்ற தலைப்புல தான் இன்னைக்கு தியானிச்சுட்டு இருக்கோம். நித்திய சுதந்திரம். அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தார், நான் என் சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று. மூன்றாவதாக, இந்த சுதந்திரத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன? இந்த சுதந்திரத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து பார்க்க போகிறோம். 1 பேதுருல இருக்கு. அது அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம். அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம். அழியாததுன்னு என்ன? அதுக்கு மரணம் இல்லை. அதுக்கு மரணம் இல்லை. ஒருவேளை நாம் இந்த உலகத்திலே வீடு, பணம் அல்லது நிலம், இல்லையா, இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது எல்லாம் நிலை இல்லாதது. அதையெல்லாம் நிலை இல்லாதது. ஒருவேளை என்னுடைய தாத்தா காலத்திலே எங்களுக்கு பல ஏக்கர் நிலம் உண்டு என்று சொல்லுவார்கள். நான் பார்த்ததில்லை, சொல்லுவார்கள். அதாவது என்னுடைய கொள்ளு தாத்தாவின் இடத்துல. அதற்கு பிறகு எங்க தாத்தா காலத்துக்கு வரும்பொழுது அது கொஞ்சமாக குறைந்து அவரை கொஞ்சம் விற்று பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதும் மற்ற காரியங்களுக்காக பயன்படுத்தினார் என்று சொன்னார்கள். என் தகப்பனார் காலத்திற்கு வரும்பொழுது கடைசியாக இருந்த சொத்தையும் அண்ணன் தம்பி 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒன்னா கையெழுத்து வித்து பங்கு எடுத்துக்கிட்டாங்க. இன்றைய தினத்துல ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அப்போ இந்த உலகத்திற்குரிய நிலம், வீடு, பணம் இது எல்லாமே எப்படிப்பட்டது என்றால் அழியக்கூடியது, இல்லையா? அது அழியக்கூடியது. ஆனால் கர்த்தரால் கொடுக்கக்கூடிய நித்திய சுதந்திரம் அதுக்கு மரணம் அல்ல. அது எப்பொழுதும் நிலைத்திருக்க கூடியது. அது எப்பொழுதும் நிலைத்திருக்க கூடியது. அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19-20. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அப்போ இந்த உலகத்திலே நாம் சேர்த்து வைக்கக்கூடியதெல்லாம் அழிந்து போகக்கூடியது, அழிந்து போகக்கூடியது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை தியானிப்போம். உங்களுக்கு உள்ளவர்களை பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத படைப்பைகளை குறையாத பொருட்களையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். போதும், அங்கே திருடன் அனுப்பவில்லை. போதும். பரலோகத்தில் நீங்க சேர்த்து வைங்க. உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய சொத்து பரலோகத்துல நீங்கள் சேர்த்து வைக்கலாம். ஆண்டவராலே பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையாலே இது அழிவில்லாதது. நமக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் அழிவில்லாதது என்று பார்த்தோம். இரண்டாவதாக மாசற்றது. இரண்டாவதாக அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டதாம்? மாசற்றது. மாசு அற்றது என்றால் பியூர், சுத்தமாக இருக்கக்கூடியது. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா கலப்படம் இல்லாதது, இல்லையா? மாசற்றதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? கலப்படம் இல்லாதது அல்லது அழுக்கு இல்லாதது, இப்படி வைத்துக் கொள்ளலாம். அழுக்கு இல்லாதது. மாசற்றவர்களாய் யார் வாழ்ந்தாங்க இந்த உலகத்துல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரை குறித்து எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்லப்படுது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எத்தனை காரியங்கள் சொல்றாங்க. பரிசுத்தம், மாசற்றது என்பதற்கு பொருள் இங்க சொல்லப்படுது. மாசற்றது என்றால் பரிசுத்தமானது, குற்றமற்றது. அப்புறம்
மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். பாவிகளுக்கு விலகினவர். உலகத்தில் பாவம் உண்டு, உலகத்தில் பாவம் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவரோ அந்த பாவமான உலகத்திலேயும் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். இதுதான் மாசற்றது என்பதற்கான பொருள். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 27 வசனம். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 27 வசனம். ஒன்றும் அதில் தெரிவிப்பதில்லை. தீட்டுள்ளது, அருவருப்பானது, பொய்யை நடப்பிக்கிறது. இது மாசுள்ளது. இதுக்கு பரலோகத்துல இடம் இல்லை. இது பரலோகத்துல இடம் இல்லை. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கக்கூடிய சுதந்திரம் மாசற்றது, பரிசுத்தமானது, பரிசுத்தமானது, கலப்படம் இல்லாதது. ஆகையாலே ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் தருகிறேன் என்று சொன்னார். எப்படிப்பட்ட சுதந்திரம் என்றால் அது அழிவில்லாத சுதந்திரம், மாசற்றதுமான சுதந்திரம். மூன்றாவதாக வாடாததுமான சுதந்திரம். மூன்றாவதாக வாடாததுமான சுதந்திரம். வாடாததுன்னா என்ன? மரம் இலைகள் வாடி போகும், பூக்கள் வாடி போகும் இல்லையா? சில நேரங்களில் குழந்தைய நல்ல வெயில்ல தூக்கி கொண்டு வரும் பொழுது குழந்தை முகமே வாடி போச்சு. குழந்தையாக இருக்கும்போது ஒரு வகையாக இருப்பார்கள், வாலிபனான பிறகு இன்னொரு வகையாக திடகாத்திரமாக இருப்பார்கள். ஆனால் அதே மனிதன் முதிர் வயதான பொழுது வாடி போக ஆரம்பித்து விடுவார். ஒருவேளை நம் பூக்கள் இலைகள் மனிதர்களை குறித்து கூட சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் அழிந்து போகிறதுக்காக நாம் வாடி போகிற காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஒரு நாள் நம்முடைய பிரதமர் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அவ்வளவு பணம் செல்லாது என்று சொல்லிவிட்டார். அப்ப அந்த பணம் என்ன ஆனது? வாடி போனது. அது ஒரு பிரயோஜனமோ இல்லாமல் போனது. ஒருவேளை சொத்து சேர்த்து வைத்தவர்கள் எங்கு வைத்திருந்தார்கள்? சில பேர் பானையில வைத்திருந்தவர்கள் உண்டு, இல்ல புடவைக்குள் மறைத்து வைத்தவர்கள் உண்டு. ஐயோ, இந்த தினத்துல பணம் செல்லாதா, இது செல்லும் என்று நினைத்துதானே இதற்காக ஓடி ஓடி நான் சம்பாதித்து ஒளித்து வைத்துக் கொண்டிருந்தேன், எனக்கும் என்று பிறகு என் பிள்ளைகளுக்கும் தேவைப்படும் என்று. திடீரென்று இது செல்லாது என்று சொல்லிவிட்டால் என்னுடைய நிலைமை என்ன என்று அந்த தினத்திலே ஜனங்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தார்கள், வாடி போய் விட்டார்கள். அதனாலே கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம் 3 குணாதிசயங்களை கொண்டது. பேதுரு சொல்றாரு, நீங்க பாடுகள்ல இருக்கீங்க, ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தரப்போறாரு. அது அழியாதது, மாசற்றது, வாடாததுமான சுதந்திரம் என்றதை பார்க்கிறோம். அது எங்கே இருக்கிறது என்று 1 பேதுருல அவர் சொல்றாரு இல்லையா? 1 பேதுரு 1 அதிகாரம் 5 வசனம். பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வைத்திருந்தால் பூச்சி அடிக்கும், துருபிடிக்கும், கள்ளர்கள் அதை திருடுவார்கள். ஆனால் இது இங்க வைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் எழுதப்பட்டது தமிழ் வேதாகமத்திலே. அது மூல பாஷையிலேயே நாம் போய் பார்த்தால் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எழுதப்படுது. வைக்கப்பட்டுவதற்கும் பத்திரப்படுத்துவதற்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா? மூல பாஷையில நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அது பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் நமக்காக அவர் அது வைத்திருக்கிறார். சரி, அந்த சுதந்திரம் என்ன என்று பார்த்தால், 5வதாக அந்த சுதந்திரம் என்ன என்று பார்த்தால், வேத ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார்கள். அவர் சொல்லுகிறது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. வேதத்திலிருந்து வசனத்தின் அடிப்படையில் தான் அவர்களும் அவர்களுக்கு தெரிந்த வகையிலே சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன வெளிப்படுத்தினார் என்பதை உங்கள் மத்தியிலே என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன சொல்றாருங்கன்னா, அவர் ரட்சிப்பை நமக்கு சுதந்திரமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லுங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 5 வசனத்துல இருக்கு இல்லையா?
கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், உங்கள் விசுவாசத்தினாலே பலனாகிய ஆத்ம ரட்சிப்பு. 10ஆம் வசனத்திலே மன்னிக்கணும், உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அதாவது ஒரு பிரிவினர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சுதந்திரம் என்னன்னா உங்களுக்கு ரட்சிப்பு அவர் அங்க பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். இது ஒரு பிரிவினர் சொல்லுகிறது, ஒரு பிரிவினர் சொல்லுது. இன்னொரு பிரிவினர், இன்னும் சிலர் என்ன சொல்லுகிறார் என்றால், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் அடிப்படையிலே இங்கே அவர் மகிமையை குறித்து, நமக்கு மகிமையை அவர் சுதந்திரமாய் கொடுக்க போகிறார் என்று சொல்லுகிறார்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிறோம். அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். ஆகையால் அந்த சுதந்திரம் என்னன்னா தேவனுடைய மகிமை என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். 11ஆம் வசனத்திலேயும் இதை பார்க்கிறோம். நாம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு பின் வரக்கூடிய மகிமை, அதற்கு பின் வரக்கூடிய மகிமை, இது ஒரு சிலர் சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, நித்திய ரட்சிப்பு, கர்த்தர் அதுதான் சுதந்திரமாய் கொடுக்க போகிறார். வேறு சிலர் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு மகிமையை சுதந்திரமாய் கொடுக்க போகிறார் என்று சொல்றாங்க. இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னொன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தமாக போகிறேன். உங்களுக்கு ஸ்தலத்தை, எனக்கு சுதந்திரமா ஒரு கிரவுண்டு இடம் ஆண்டவர் வாங்கி வச்சிருக்காங்க. இல்ல 2 கிரவுண்டு வாங்கி வச்சிருப்பாரு, 3 கிரவுண்டு இடத்தை எனக்கு கொடுப்பாரு. என்ன வாசஸ்தலம் அவர் தரேன்னு சொன்னாரு. ஒருவேளை அந்த சுதந்திரம் அவருடைய வாசஸ்தலமா இருக்கலாம். இந்த சால்வேஷன், முதல்ல ரட்சிப்பு என்று சொன்னேன், குளோரி மகிமை இல்லையா, அப்புறம் வாசஸ்தலம், இந்த 3த்துக்கும் இந்த 3 குணாதிசயங்கள் உண்டு. எந்த 3? அழியாதது, மாசற்றது, வாடாதது. ஏன்னா அது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கு அழிவில்லை. நித்திய ரட்சிப்பு, நித்திய மகிமை, நித்திய வாச ஸ்தலம். ஆனால் இப்போ நாம பழைய ஏற்பாட்டுக்குள்ள போய் புதிய ஏற்பாட்டுக்குள் வந்தா அந்த சுதந்திரம் என்ன என்பதை நமக்கு நன்றாக புரியும். ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அடிமைத்தனத்திலே இருந்த ஜனங்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். வெளியே வந்தவர்களை மோசே அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். எங்கே? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவர்களை அழைத்து போனார். வழியிலே மோசே மறித்து விட்டார். அதற்கு பிறகு அதனுடைய தலைமை தத்துவத்தை யார் எடுத்துக்கொண்டார்? யோசுவா எடுத்துக்கொண்டு வரார். இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்காக இந்த ஜனங்கள் உழைத்தார்களா? இவர்கள், அதுதான் சுதந்திரம், இது உலகத்திற்குரிய சுதந்திரம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்காக இந்த ஜனங்கள் உழைக்கல, ஆண்டவரால் இது கொடுக்கப்பட்டது. அப்போ பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்திற்குள் வந்தவர்கள் இப்பொழுது பாக பிரிவினை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த கோத்திரத்துக்கு எந்தெந்த இடம் என்று. யோசுவாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதில் இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் கோத்திரத்தங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாய்
சுதந்திரமாய் கொடுத்தார். எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. எனக்கும் பங்கு உண்டு. இந்த சுதந்திரத்தை பிரிக்கிறது என் சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். இப்பெல்லாம் யாரும் வெளியரங்கமா தெரியறது இல்லை. எங்க தாத்தா இங்க இருக்கக்கூடிய தாம்பரம் ஏர்போர்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ நான் சின்னவனா இருந்தேன். கடைசி மகனாகிய என்னுடைய சித்தப்பாவுக்கு திருமணம் முடிந்த பிறகு உடனே மூத்த சகோதரர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க பாட்டுக்கு வரீங்க, சொந்த ஊர்ல இருக்கீங்க, கல்யாணம் முடிச்சிடுறீங்க, திருப்பியும் அங்க போயிடுறீங்க, எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய வீடு வாசல்கள் அனைத்தையும் எங்களுக்கு பிரித்து கொடுன்னு கேட்டாங்க. அப்போ நான் மிக சிறிய பையன் தான், எனக்கு ஞாபகம் இருக்கு எப்படி பிரிச்சாங்கன்றத. ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எல்லாம் வந்து அமர்ந்து அப்புறம் என் தாத்தாவை அழைத்து, அப்பா நான் எத்தனை பசங்கப்பா உனக்கு? 4 பசங்க இல்லையா, 4 பேருக்கும் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்ச உடனே என்னெல்லாம் இருக்கும் அந்த காலத்துல? அந்த காலத்துல என்ன இருக்கும்? ஒண்ணு நிலம் இருக்கும், தோட்டம் இருக்கும் இல்லையா, தோட்டம் துறவு அதெல்லாம் இருக்கும். அது நம்ம வீட்டு பக்கத்துல. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களையும் பிரிச்சு தரணும். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை பிரிச்சியும் தரணும். கடைசியில அவங்க பிரிச்சு கொடுத்தது மண்பாண்டங்கள். இது பானைங்க. எத்தனை பானை இருக்கு? இப்போனா பித்தளை தவளை இருந்திருக்கும், அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு பித்தளை ஸ்டீல் இருந்திருக்கும் இல்லையா. மண்பாண்டம் எத்தனை இருக்கு? அதே மாதிரி தானியத்தை கொட்டி வைக்க இவ்வளவு உயரமான மண்பாண்டங்கள் உண்டு என் கிராமத்துல. அது எத்தனை இருக்குன்னு பார்த்தாங்க. சரி, அப்போ எத்தனை பேர்? 2 பேரு அங்கே சென்னையில இருக்கீங்க, அதனால அவர்களுக்கு இது தேவைப்படாது இல்லையா. அப்ப இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய 2 மகன்களுக்கு எல்லாரும் சுத்தி ஜனங்கள்லாம் நிக்கிறாங்க. நான் சின்ன குழந்தையா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். வீட்டுல இருக்கக்கூடிய அவ்வளவு பொருட்களும் வெளியே கொண்டு வந்தாங்க. 2 பங்கா பிரிக்கிறாங்க. இந்த பக்கம் 1 வை, இந்த பக்கம் 1 வை, இல்ல இந்த பக்கம் 1 வை, இந்த பக்கம் 1 வை. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய தானியத்தை கொண்டு வந்தாங்க. தானியத்தை 2ஆ பிரிச்சாங்க. இந்த பக்கம் பாதி தானியமோ, இந்த பக்கம் பாதி தானியம். அதே போல வீடு, மச்சு வீடு, மச்சு போட்ட வீடு. அந்த காலத்துல இப்படி கூரை போட்டு இது இருக்கும். ஆனா ஒரே நீட்டா இருந்தது, பெரிய வீடா இருந்தது கிராமத்துல. உடனே அதை என்ன செய்யறாங்கன்னா, இந்த இடையில ஒரு சோறு கட்டிடுங்க, இது இருந்து பாதி நீ எடுத்துக்கிட்டு இல்ல கதவு வழியா நீ யூஸ் பண்ணிக்க, இந்த பக்கம் வீட்டை இந்த பக்கமா நீ யூஸ் பண்ணிக்க. அப்ப பாதை என்ன பண்றது, பாதைக்கு அது முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை ஒதுக்கி இந்த பாதையின் வழியாக அப்படி பிரிச்சு கொடுத்தாங்க. இப்போ கோத்திரங்களுக்கு யோசுவா பிரித்து தருகிறார். தேசத்தை எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தாரு. ஆனா ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் ஒண்ணுமே கொடுக்கல. ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் ஒண்ணுமே கொடுக்கல. ஏன் கொடுக்கல? எது கொடுக்கல? 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சுதந்திரம் இல்லாத ஒரு கோத்திரம். அவரே அவர்களுக்கு சுதந்திரம். லேண்ட் உனக்கு இல்ல, லேண்ட் உனக்கு இல்ல. இந்த உலகத்திற்குரிய காரியத்துல எதுவுமே உனக்கு சுதந்திரம் இல்ல. லேவி கோத்திரத்துக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாரு? ஒன்றும் தேவையில்லை. ஏன் ஒன்றும் கொடுக்கவில்லை என்றால், அவர்கள் கர்த்தருடைய வீட்டிலே ஊழியம் செய்யக்கூடியவர்கள், கர்த்தருடைய சமூகத்திற்கு மிக அருகாமை இருக்கக்கூடியவர்கள், கர்த்தரை ஒவ்வொரு நாளும் முகமுகமாய் சந்தித்து பேசக்கூடியவர்கள். அதனால்தான் அந்த 33ஆம் வசனத்தை சொல்றாங்க, கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம், அவரே அவர்களுடைய சுதந்திரம். இதை குறிப்பிட்டுதான் பேதுரு சொல்றாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ அந்தகாரத்தில் நின்று ராஜரீகமான ஆசாரிய யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ, யார் மறுபடியும் பிறந்தார்களோ, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டார்களோ, அழைக்கப்பட்டார்களோ, அவர்கள் எல்லோருமே இன்றைய தினத்திலே ராஜரீகமான ஆசாரியர்கள். ராஜரீகமான ஆசாரியர்கள்.
அப்ப நாம் அனைவருமே ஆசாரியர்கள் தான். இன்றைய தினத்திலே ஆசாரியத்துவமே இல்லை. ஒரு காலத்தில் ஆசாரியத்துவம் இருந்தது. அவர்களுக்கு நான் தான் சுதந்திரம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகையாலே அவர்கள் ஆசாரியர்கள் மட்டும் தேவனுடைய வீட்டிலே ஊழியம் செய்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்திற்குள் வரும்பொழுது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போவதற்கு பிரதான ஆசாரியனுக்கு மட்டும் அனுமதி வருடத்திற்கு ஒரு முறை கொடுக்கப்பட்டது. எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தாரோ அந்த திரைச்சீலையானது மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிக்கப்பட்டது. இப்பொழுது அனைவருக்கும் ஆசாரியத்துவம் வந்துவிட்டது. இன்னைக்கு எல்லோருக்குமே ஆசாரியத்துவம் வந்துவிட்டது. அப்போ ஆசாரியர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் எது சுதந்திரம்? எது சுதந்திரம்? கர்த்தர் தாமே நமக்கு சுதந்திரம். அழியாததற்காக, அழிந்து போகிற பொருட்களுக்காக நாம் ஓடாமல் அழிவில்லாத வித்தாகிய வசனம், அழிவில்லாத தேவன் கொடுக்கக்கூடிய சுதந்திரமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சுதந்திரமாக கொண்டிருக்கிறோம். தாவீது ராஜா சொல்றாரு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, கர்த்தர் என் சுதந்திரம். கர்த்தர், வாசிங்க, புக் ஆஃப் சாம்ஸ், சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் என் சுதந்திரம். யார் சொல்லுகிறது? யாரு? ஒரு ராஜா. தேசங்கள் அவர் கீழாக இருக்கிறது, வேலையாட்கள் அவர் கீழாக இருக்கிறார்கள், அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது, சிங்காசனம் அவருடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர், நான் இதுக்கெல்லாம் சுதந்திரவாளி நான் தான், எனக்கு அடுத்தபடிதான் நீங்கள் என்று சொல்லுகிறதை காட்டிலும் தாவீது ராஜா சொல்றாரு, இது சுதந்திரம் அல்ல, கர்த்தர் என் சுதந்திரம். 73ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். சங்கீதம் 73. என் பங்குமாயிருக்கிறார். இங்க இது மூல பாஷையில சுதந்திரம்னு எழுதப்பட்டிருக்கு. என் பங்கு, என்னுடைய பங்கு யாரு? கர்த்தர். என்னுடைய பங்கு கர்த்தர், என் சுதந்திரம் கர்த்தர் என்று சொன்னவர். இங்க 73ஆம் சங்கீதத்தை நீங்க முதல்ல இருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் சுத்த இருதயத்தோட இருக்கிறது வீண், சுத்த இருதயத்தோட வாழ்கிறது வீணாக இருக்கிறது. ஏனென்றால் சுத்தமில்லாதவர்கள் எல்லாம் அவர்கள் அருமையா இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், எனக்கோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார் ஆசாப்பு சொல்லிக்கொண்டு கடைசியில் அவர் சொல்றாரு, நான் தேவனுடைய ஆலயத்திற்கு போய் இதை குறித்து தியானிக்கும் பொழுது அவர்களோ சறுக்கலான இடத்தில் இருக்கிறார்கள், நானோ நிலையான இடத்தில் நிற்கிறேன். அப்போ கர்த்தரின் சுதந்திரம், கர்த்தரின் பங்குமானவர். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எரேமியா என்ன சொல்றாரு பார்ப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24. கர்த்தரின் பங்கு, கர்த்தரின் பங்கு என்று என் போதும். கர்த்தர் என்னுடைய பங்கு, கர்த்தர் என்னுடைய சுதந்திரம், கர்த்தரின் பங்குமானவர், கர்த்தர் என்னுடைய சுதந்திரமானவர். அப்போ பேதுரு அங்க இருக்கக்கூடிய அந்த தேசங்களில் இருக்கக்கூடிய பாடுகளினூடாக கண்ணீருடனாக பயத்தோட நடங்கி கொண்டிருக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு, சபைகளுக்கு சொல்றது என்னன்னா, உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார், அது தரப்போகிறார், அது பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்திலே பாடுகளை பார்த்து நீங்க பயப்படலாம், எங்களை கொலை செய்து விடுவார்களே என்று நீங்கள் அஞ்சலாம், நாங்கள் சம்பாதித்ததெல்லாம் என்னவாகும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யாரெல்லாம் மறுபடியும் நீங்கள் எல்லாம் பிறந்திருக்கீங்களோ, உண்மையா மறுபடியும் பிறந்திருக்கீங்களோ, உங்க அனைவருக்கும் பரலோகத்தில் ஒரு சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரம் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இப்ப கர்த்தர் எனக்கு தரிசனமா வர்றார், நான் பரலோகத்துக்கு போறேன், பரலோகத்துல கர்த்தர் எனக்கு தரிசனமாகி, என் மகனே நீ நல்ல ஊழியம் பண்ண,
உனக்கு என்ன வேணும்னு கேளு, உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு என்ன இடத்துல கேட்டாருன்னா நான் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, அந்த 4வது தெரு இருக்கிற 3வது பங்களா எனக்கு கொடுத்தீங்கன்னா மற்றவங்களை விட அது நல்லா இருக்கு, அந்த பங்களா நான் நல்லா ஊழியம் பண்ணிருக்கேன், அதுக்காக அந்த பங்களா எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? அப்படித்தானே? என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு சொன்னார் இல்லையா? எனக்கு அது கொடு அப்படின்னு கேட்கறதுக்கும், ஆண்டவரே அதெல்லாம் நீ என்னோட இருக்கும் பொழுது இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, ஏன்னா நீங்க இருந்தீங்கன்னா அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமன் என்றும் இருக்கு. 2 பிள்ளைங்க ஒரு மந்திரியை பார்க்க போனாங்களாம், பிரதம மந்திரி இல்ல முதல் மந்திரியை பார்க்க போனாங்களாம். பார்க்க போனவங்க 2 பேரு ஒரு நோக்கத்தோட போயிருக்காங்க. என்ன நோக்கம்னா, எங்க ஊர்ல வந்து சரியா ரோடு இல்ல, சரியா விளக்கு எரியல, எங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செய்து கொடுக்கல, அது மட்டுமல்ல எங்களுக்கு வேலை இல்லை, ஒரு நல்ல வேலையை கொடுத்தா நல்லா இருக்கும் என்று ஒரு மனுவோட போனாங்களாம். போன உடனே முதல் மந்திரி அவர்களை இருவரை வந்திருக்கிறதை பார்த்து ஒருத்தர் இடத்துல முதல் ஒரு நபரை பார்த்து கேட்டாராம், உனக்கு என்னப்பா விஷயம், எதுக்காக என்னை பார்க்க வந்த? அந்த நபர் சொன்னாராம், ஐயா நாங்க இந்த கிராமத்துல இருக்கோம், அந்த கிராமத்துக்கு சரியான சாலை வசதி இல்லை, விளக்கு வசதி இல்லை, சரியான எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது இல்லை, ஆகையாலே அது இல்லாம எல்லாரும் வேலையற்றவர்கள வாலிபர்களா இருக்கிறோம், இளைஞர்களா இருக்கும், எனக்கு ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணும்னு உடனே அவர் முதலமைச்சர் அவருடைய பேனாவை எடுத்து கையெழுத்து போட்டு உடனே இவர் சொல்லுகிறதையெல்லாம் நிறைவேற்றுங்கள் என்று கொடுத்துட்டாராம். அடுத்த இன்னொரு நபரை பார்த்து கேட்டாராம், உனக்கு என்னங்க வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவரு ரொம்ப நேரம் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்தாராம். முதலமைச்சர் திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சாராம், என்னப்பா என்ன பார்க்க வந்துட்டேன், உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, நானு செஞ்சு தரேன், நான் செஞ்சு தரேன், கண்டிப்பா செஞ்சு தரேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு என்ன செஞ்சு. அவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டாராம், நீங்க ஒரு நாள் மட்டும் எங்க வீட்டுல சாப்பிட வரணும், ஒரே ஒரு நாள் எங்க வீட்டுல ஒரு வேளை எங்க வீட்டுல நீங்க என்னோட சாப்பிடணும். இதுதான் இந்த ஒரு உன்னோட வந்தவர் வேலையை கேட்டாரு, அதுக்கப்புறம் அவருடைய ஊருக்கு தேவையெல்லாம் கேட்டாரு, நீ மட்டும் அதை எதுவுமே கேட்கல. என்ன கேட்கிற? எங்க வீட்டுக்கு ஒரு நாள் என்னோட நீங்க வந்து தங்கி சாப்பிடணும்னு கேட்கிற. சரி வரப்பா அப்படின்னு ஒரு தேதி குறிப்பிட்டு பிஏவை கூப்பிட்டு எந்த தேதி காலியா இருக்கு, இந்த தேதியில உங்க வீட்டுக்கு நான் வருகிறேன் என்று சொன்னாராம். இப்ப முதலமைச்சர் என் கிராமத்துக்கு வராரு, ரோடு போடுன்னு நான் மனு தரணுமா? என்ன பண்ணுவாங்க அரசாங்கம்? அவங்களே ரோடு போட்டுருவாங்க இல்லையா? அவங்களே ரோடு போட்டுருவாங்க. வெளிச்சம் இல்லை, அவங்கள விளக்கெல்லாம் தண்ணி வசதி எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. அவை காட்டிலும் இந்த வாலிபனுடைய வீடு குடிசை வீடாக, மண் குடிசை வீடாக அங்கங்க ஒழுகி கொண்டிருக்கான். அவர் சொன்னார் இல்லையா, உங்க வீட்டுல வந்து நான் சாப்பிட்றேன்னு. அப்படிப்பட்ட ஒரு மழை வந்தா தண்ணீர் எல்லாம் மழை தண்ணி ஒழுகக்கூடிய ஒரு வீட்டுல வந்து முதலமைச்சர் அமர்ந்து சாப்பிடுவாராம். அந்த இடம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும், சுத்தமா இருக்கிறது காட்டிலும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணிட்டாங்க, வீடு கட்டி கொடுத்தாங்க. அரசாங்கமே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய வீடு கட்டி, ஏன்னா பந்தோபஸ்து வர நிக்கிற ஆளுங்களுக்கு நிக்கக்கூடிய இடமும் வேணும். இவரு இருக்கிறது சிறிய குடிசை, அதனால அந்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி வேகமா கான்ட்ராக்டரை கூப்பிட்டு ஒரு வீடை கட்டி அந்த வாலிபன் கொடுத்து, அதை அழகா முதலமைச்சர் வராருன்றதுனால அழகான ரொம்ப குவாலிட்டியான பொருட்களால எல்லாத்தையும் கட்டி எல்லாத்தையும் கொடுத்து, ஒரு நாள் ஆகாரமும் இவங்க சமைக்க ஆட்களையும் அனுப்பி ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு, நீ என்னோட இருந்தா ஒருவேளை ஒரு நாள் என்னோட எங்க வீட்டுல இருக்கணும். இப்போ கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம் என்னன்னா, அடரா இயேசு கிறிஸ்து, இதுதான் தாவீது ராஜா சொன்னாரு, உண்மையின்றி பரலோகத்தில் எனக்கு வேற யாரும் இல்லை, நீ ஒருவரே எனக்கு போதும், நீ எனக்கு சுதந்திரம் பத்திரப்படுத்தி வச்சிருக்க, அந்த சுதந்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால அவர் மட்டும்தான் நம்முடைய சுதந்திரமா நாம கொண்டிருக்கணும். எல்லாம் கிடைக்கும் அந்த உலகத்துல,
இந்த உலகத்துல எல்லாம் கிடைக்கும், ஆண்டவர் இடத்துல கேட்ட எல்லாம் கொடுப்பாரு. ஆனால் அதை எல்லாவற்றையும் காட்டையும் ஆண்டவரே நீர் என் சுதந்திரமாய் இருந்தால் போதும். இந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்காதபடிக்கு பிசாசானவன் தடை செய்து கொண்டே இருப்பான். கிறிஸ்துவை நாம் அடையாதபடிக்கு, கிறிஸ்துவை நாம் அடைந்து விட்டால் எல்லாம் அவர் கொடுத்து விடுவார். எல்லாம் அவருடைய அதிகாரத்தின் கீழாக இருக்கிறது, அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதனால புதிய வானம் புதிய பூமி என்கின்ற நமக்கு கொடுக்க போகிறார். அந்த சுதந்திரத்துக்குள்ளெல்லாம் நம்ம போக போகிறோம். இதற்கு நீங்கள் மறுபடியும் பிறந்திருந்தா மட்டும் போதும். மறுபடியும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருந்தா மட்டும் போதும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் இருதயத்துக்குள்ள வருவாரு. அவரே நம் சுதந்திரமாக மாறுவாரு. அவர் நம் சுதந்திரவாளிகளாக மாறின பிறகு நம்முடைய எல்லாவற்றை தேவைகளை அவர் சந்திப்பார். ஆகையால் இந்த 5 தேசங்களில் உள்ள ஜனங்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எப்பொழுது மறுபடியும் பிறந்தீர்களோ அப்பொழுதே நீங்கள் சுதந்திரவாளிகள். உங்களுக்கு சுதந்திரம் பரலோகத்தில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இம்மைக்குரிய சுதந்திரத்துக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது எல்லாம் அழிந்து போகக்கூடியது. பரலோகத்தில் உள்ள சுதந்திரம் மட்டும் அழிவில்லாதது, மாசற்றது, வாடாததமான சுதந்திரம். ஆகையாலே அன்றைய தினத்திலே பழைய ஏற்பாடின் காலத்திலே 11 கோத்திரத்துக்கு உலகத்திற்குரிய சுதந்திரம் கிடைத்தது. ஒரே ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் அவரே சுதந்திரவாதியாக மாறினார். அவரே தேவைகளை சந்தித்தார். நம்முடைய இன்றைய தினத்திலே இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனைவரும் ஆசாரியர்கள் தான், அனைவரும் சுதந்திரவாளிகள் தான். அவரே நம்முடைய சுதந்திரமாக மாறி இருக்கிறார். கடந்த வாரத்திலே என்னால் வர முடியவில்லை. அதுக்கு முந்தின வாரத்திலே ஒரு பாடலையும் நான் பாடினேன். உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த சுதந்திரத்தை இந்த 1 பேதுரு 3 5 வசனங்களுக்குள்ள 3 வசனங்களை வைத்து எழுதப்பட்ட பாட்டு. இயேசுவே நம் சுதந்திரம், வேறு சுதந்திரம் இங்கே இல்லை என்கின்ற வரிகளோட இருக்கு. நான் பிறகு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு, ஏன்னா இப்பொழுது நேரம் இல்லை, அனுப்புறேன். நம்ம எல்லாரும் அதுக்கு அடுத்த வாரம் வரும்போது அந்த பாடலை கற்றுக்கொள்ளும். அப்போதான் இந்த சுதந்திரத்தை பத்தி தெரியும். நான் அந்த ஒரு சரணத்தை மட்டும் பாடிடுறேன். அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாம் நம் சுதந்திரம். அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாம் நம் சுதந்திரம். அளித்தார் கர்த்தர் கருணையாய், கரங்களை உயர்த்தி தொழுதிடுவோம். அளித்தார் கர்த்தர் கருணையாய், கரங்களை உயர்த்தி தொழுதிடுவோம். இயேசுவே நம் சுதந்திரம், வேறே சுதந்திரமில்லை. இயேசுவே நம் சுதந்திரம், வேறே சுதந்திரமில்லை. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபத்திற்கு கடந்து போவோம்.